வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். வண்டியால் ஏற்பட்ட விபத்தினால் பெரும் பரபரப்பு. கேலண்டரால் நேர்ந்த பெரும் துக்க செய்தி. தற்போது விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஒருவர் நாயில் செல்லும்போது வண்டி குறுக்கே வந்து இடித்து பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் வண்டிக்கு எலும்பு முறிவுகளும் நாய்க்கு 2 கண்ணாடிகளும் உடைந்த நிலையில் நாயை ஒர்க் ஷாப்பிலும் வண்டியை மருத்துவமனையிலும் பத்திரமாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஏதோ ஒரு ஊரில் காலண்டரில் நாளைய தேதியை முன்கூட்டியே இன்றே குறித்த மகளை துரப்பக்கட்டியால் துரத்தி அளித்த தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டில் அடங்காத 82 வயது பிள்ளையை தலையில் கல்லால் அடித்து பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விசாரணையில் அது கல் இல்லை, ஆயா சுட்ட இட்லி என்று தெரிய வந்துள்ளது. இட்லியை சொட்டு தினமும் கொடுமைப்படுத்திய கொடூர பாட்டியை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பாஸ்போர்ட் காணுமா? நீ பாத்தியா? கண்டிப்பா கிடைக்கும். முதல்ல போய் குளிச்சிட்டு வா. கோகுல் சாண்டோல் சோப், தூய சந்தனத்தின் நலன் சருமத்திற்கும் வாழ்விற்கும். பர்ஸ வண்டியில விட்டுட்டீங்கம்மா. நல்லதே. இது உனக்கு நியாயமா படுதாடா? இது நியாயமா படுதா? உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? செய்திகள் தொடர்கின்றன. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். டென்னிஸ் விளையாட்டின் போது வேகமாக வந்த இறகு பந்து வீரரின் தலையில் பட்டு கால்பந்து அளவிற்கு வீங்கியுள்ளது. இதனால் கால்பந்து அளவில் உள்ள வீக்கம் கோலிகுண்டு அளவிற்கு மாறும் வரை ஆட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பள்ளி முடித்துவிட்டு பப்ஜி விளையாடிய 2 நண்பர்களுள் ஒருவன் அவன் நண்பனிடம் கோப்பை தருமாறு கேட்டுள்ளார். எவ்வளவு கெஞ்சும் தராததால் இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வாக்குவாதம் அடிதடியில் முடிந்து இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வேர்ல்டு கப் கிரிக்கெட் போட்டியில் கிரிக்கெட் பந்து வாங்கி வர தாமதமானதால் ஆட்டம் 1 வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பந்து எந்த கடையிலும் கிடைக்காததால் ஒத்திவைப்பு மேலும் 1 வாரத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது பல்சுவை செய்திகளான சொதப்பல்களை பார்க்கலாம். பப்ஜி முடித்துவிட்டு பள்ளிக்கு சென்ற 2 நபர்கள் டென்னிஸ் விளையாடும் போது மேலே பட்ட இறகு பந்தால் வீட்டில் அடங்காத 82 வயது பிள்ளையை கல்லால் அடித்து காயப்படுத்தினார். வண்டியால் ஏற்பட்ட விபத்து பெரும் பரபரப்பு. வண்டியால் ஏற்பட்ட பெரும் விபத்தினால் பெரும் பரபரப்பு. இத்துடன் இன்றைய கன்றாவியான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சாணிவண்டு செய்திகள் நாளை மாலை 6:30 மணிக்கு. உடனுக்குடன் கன்றாவியான செய்திகளை தெரிந்து கொள்ள சாணிவண்டு செய்திகளை தொடர்ந்து பாருங்கள். வணக்கம்.